கிறிஸ்துவுக்குள் பிரியமான நேயர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்தை சிந்திக்க போகிறோம். இந்த அதிகாரம் முழுவதிலும் ஏசாவின் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பத்தினர் தான் ஏதோம் தேசமானார்கள். சாதாரண வாசகர்களுக்கு இந்த அதிகாரம் ஆர்வம் தரக்கூடிய ஒன்றல்ல. ஆனால் பேர்களையும் மனிதர்களையும் குறித்து படிக்கிறவர்களுக்கு எந்தெந்த தேச மக்கள் யார் யார் மூலம் வந்தார்கள் என்பதை குறித்து ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறப்பான பகுதியே. அரபிய பாலைவனத்திலே இன்றும் கேட்கும் பல பெயர்களை இங்கே நாம் பார்க்கலாம். கூடாரம் செய்யும் ஓமர் என்பவர் இந்த இனத்தைச் சேர்ந்தவர்தான். அதே போல தேமான், செப்போ, ஜீனஸ், கோஹா இவர்கள் எல்லாருமே ஏசாவின் வம்சவழி மக்கள்தான். இன்றைக்கும் அந்த இடங்களிலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். ஏசாவின் குடும்பத்தினர் ஏதோம் நாட்டிலே குடியேறினார்கள். இந்த பகுதி சவக்கடலுக்கு தென்கிழக்கு பகுதியிலே இருக்கிறது. இது மலைப்பாங்கான ஒரு பிரதேசம். இந்த ஏதோம் தேசத்தின் தலைநகர் பாறைகள் நிரம்பிய பெட்ரா என்பதாகும். வேத புத்தகத்திலே ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், உபதியா மூலமாக ஏதோமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மிக சிறப்பாகவே நிறைவேறியது. ஏசாவின் வம்சத்தில் வந்தவர்கள்தான் ஏதோம் தேசத்து மக்கள். இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாதான் ஏதோமின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஏசாவுக்கும் ஏதோமுக்கும் என்ன வித்தியாசம்? முதலாவதாக நாம் ஏசாவை சந்திக்கும் பொழுது ஈசாக்கின் குடும்பத்திலே ஒரு குமாரனாக சந்தித்தோம். எப்பொழுதும் வீட்டை விட்டு வெளியே காடுகளிலே மலைகளிலே அலைந்து திரிகிற விளையாட்டு வீரனை போல சரீரம் கொண்ட ஒரு மனிதனாயிருந்தான். வெளியே பார்வைக்கு மிகவும் கவர்ச்சிகரமாயிருந்தான். ஆனால் அவன் மாம்சீகமான ஒரு மனிதன். அதுதான் ஏசா. போதகர் ஒருவரிடத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு இளம் கிறிஸ்தவ பெண் வந்து பார்வைக்கு சிறப்பாய் தோன்றுகிற ஒரு வாலிபனை குறித்து பேசினாள். சொல்லப்போனால் 2 பேருமே பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமானவர்களாய்த்தான் இருந்தார்கள். அந்த பெண் சீன தேசத்திலே பிறந்தவள். அவளுடைய தகப்பனார் ஒரு எண்ணெய் கம்பெனியிலே வேலை செய்தார். மிகவும் செல்வந்தராக அவர் இருந்தார். அந்த பெண்மணி வங்கியிலே வேலை செய்த இந்த வாலிபனை சந்தித்தார். அந்த வாலிபன் ஏழையான ஒருவன். பொதுவாகவே வங்கியில் இருக்கிற வாலிபர்கள் திருமணத்தை குறித்து எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். வங்கியிலே அதிகமான பணம் வைத்திருக்கிற வாடிக்கையாளருடைய பிள்ளைகளை அவர்கள் கவனிப்பார்கள். எனவேதான் இந்த பையனும் அந்த பெண்ணை சந்தித்தான். அந்த வாலிபன் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பான். சொல்லப்போனால் ஏசாவை போல இருப்பான் என்று சொல்லலாம். அவள் சீனாவிலே வாழ்ந்த ஒரு ஊழியர் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒரு விசுவாசி. இந்த வாலிபனை திருமணம் செய்ய வேண்டும் என்று தனது போதகரிடத்திலே கூறினாள். அது மட்டுமல்ல, எப்படியாவது ஒரு நாள் அவனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வான் என்று கூறினாள். ஆனால் அந்த போதகர் அந்த பையனோடு பேசி பார்த்த பொழுது அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்து எந்த ஒரு சலனமும் காட்டவில்லை. ஆனாலும் அந்த பெண்மணியையே திருமணம் செய்ய விரும்பினான். ஏனென்றால் அவள் அழகானவள், பணம் இருக்கிறது. அந்த வாலிபன் ஒரு மாம்சீகமானவன். எனவே அந்த திருமணத்தை தான் நடத்தி வைக்க முடியாது என்று போதகர் சொல்லிவிட்டார். அதை கேட்டு அந்த பெண் மிக கோபமடைந்தாள். ஆனால் சில மாதங்களுக்கு பின் அந்த பெண் போதகரை வந்து பார்த்து, ஐயா, அவன் என்னை விவாகரத்து செய்து விட்டான் என்று சொன்னாள். அவள் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? உலக பொருட்கள் மேலும் மாம்சத்திற்கடுத்த காரியங்களின் மேலும் அத்தனை அதிகம் வாஞ்சை உள்ள எந்த ஒரு மனிதனையும் நான் பார்த்ததில்லை என்று கூறினாள். வெளியே பார்ப்பதற்கு சிறந்தவன் போல காணப்பட்டான். ஆனால் உள்ளத்திலோ கொடூரமான மிருகத்தனமான மனிதனாய் இருந்திருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் ஏசா. ஏசாவின் காலத்திலே வாழ்ந்த பெண்களிலே அழகு நிறைந்த ஒரு பெண்ணாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவனை திருமணம் செய்ய நீங்களும் வாஞ்சித்திருப்பீர்கள். ஏனென்றால் அவ்வளவு வசீகரமான ஒரு இளைஞன். ஆனால் அவன் மாம்சத்திற்கு அடுத்தவன். ஒருவேளை சிலர் தேவன் ஏன் ஏசாவை வெறுத்துவிட்டு யாக்கோபை மட்டும் தெரிந்து கொண்டார் என்று வாதிடலாம். ஏசா வெளியே பார்ப்பதற்குத்தான் அத்தனை சிறந்தவன். அருமையான சகோதரனை, சகோதரியே, தேவன் தவறு செய்வார் என்று நினைக்கிறீர்களா? உபதியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஏசாவின் வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு ஏசா 10 லட்சம் ஏதோமியர்களாகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ஏசாக்கள் தான். ஏதோமியரை சற்றே நாம் பார்ப்போம் என்றால் ஏசாவிலிருந்து எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏசாவை ஒரு பூத கண்ணாடியின் கீழே வைத்து ஆராய்வது போல மிகவும் பெரிதாக விரிவாக்கப்பட்டு நாம் பார்க்க முடியும். அங்கே நாம் பார்ப்பது என்ன? பெருமை நிறைந்த ஒரு தேசம். எனவேதான் தேவன் ஏதோமியரை பார்த்து என்ன கூறினார் தெரியுமா? உபதியா 1ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை பாருங்கள். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது.
நீ கழுகைப் போல உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று அவருடைய இருதயம் கேட்டதற்கு காரணம் அவர்கள் இருதயத்தின் பெருமை. எனக்கு தேவனே தேவையில்லை என்று கூறியவர்கள்தான் இந்த ஏதோமியர்கள். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? யாக்கோபை நான் நேசித்தேன், ஏசாவையோ வெறுத்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசா யாக்கோபு வாழ்ந்த காலத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் அதை சொன்னார். ஆனாலும் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஏசாவின் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையின் வழியை சரித்திரத்திலே நாம் பார்ப்போம் என்றால் தேவன் செய்த எல்லா காரியமும் சரியானதே என்று கூறுவோம். இப்பொழுது ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. மீண்டுமாக இங்கே ஏதோம் என்பது ஏசாவின் வம்சம் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. வசனங்கள் 2, 3 பாருங்கள். ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும், ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தையும், ஆனாகின் குமாரத்தையுமாகிய அகோலிபாமாளையும், இஸ்மவேலின் குமாரத்தையும், நபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். ஞாபகம் இருக்கிறதா? ஏசா 2 கானானிய பெண்களையும் இஸ்மவேல் வம்சத்திலிருந்து ஒரு பெண்ணையும் திருமணம் செய்திருக்கிறான். 6, 7 வசனங்களை பாருங்கள். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாயிருந்தது. ஞாபகம் இருக்கிறதா? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் கூட இதே பிரச்சனை வந்தது. ஏனென்றால் 2 பேருடைய மந்தைக்கும் போதுமான மேய்ச்சல் நிலம் அவர்களை சுற்றி இல்லை. ஏனென்றால் இருவருமே அதிகமான மந்தை வைத்திருந்தார்கள். எனவே இங்கே ஏசாவும் யாக்கோபும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார்கள். குறிப்பாக வாக்குத்தத்த பூமியை விட்டு ஏசா பிரிந்து செல்கிறான். தன் மந்தைக்கு அதிகமான மேய்ச்சல் நிலம் வேண்டும் என்பதற்காக அவன் வேறு இடத்திற்கு செல்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பெயர். கானான் தேசத்தில் உள்ள சேயீர் என்னும் மலைக்கு அவன் போகிறான். பதான் அராமிலிருந்து யாக்கோபு திரும்பி வந்த பொழுது ஏசா அங்கேதான் குடியிருந்தான். இதை ஆதியாகமம் 32:3 நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். அருமையானவர்களே, அமலேக்கியர்களின் ஆரம்பம் இங்கேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக இந்த வனாந்திரத்திலே கூடியிருந்த இந்த அமலேக்கியர்கள் பல திசைகளுக்கு தள்ளப்பட்டார்கள். சிலர் வடக்கு ஆப்பிரிக்கா வரைக்கும் தள்ளப்பட்டார்கள். எல்லா அரபியர்களுமே ஆபிரகாமின் மூலமாக வந்தவர்கள்தான். எகிப்திய பெண்ணாகிய ஆகார் மூலமாகவும் மற்றும் கேத்தூராள் மூலமாகவும் வந்தவர்கள். இந்த கேத்தூராளை ஆபிரகாம் சாராளுடைய மரணத்திற்கு பின்னர் திருமணம் செய்தார். இப்படி இந்த மக்களிடையே கலப்பு மனங்கள் நடைபெற்றது. சொல்லப்போனால் இஸ்ரவேலர்களின் குடும்பமும் இந்த குடும்பங்களும் ஆபிரகாமிலிருந்து வந்தவைகள்தான். ஊழியர் ஒருவர் மத்திய கிழக்கு பகுதியிலே தன்னோடு சென்றிருந்த விசுவாசிகளுக்கு செய்தி அளிக்கும் பொழுது ஒரு அரபு சகோதரரும் அங்கே இருந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்தை தான் வெறுப்பதாக சொன்னார். அதற்கு இந்த ஊழியர், சகோதரனே, அவர்களும் உங்களுடைய சகோதரர்கள் தானே என்று சொன்ன பொழுது அது அந்த அரபு சகோதரனுக்கு மிக எரிச்சலாக மாறியது. அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொன்னார். ஆனால் இந்த ஊழியர் திரும்ப திரும்ப 2 பேருமே நாடோடிகளான வம்சவழியிலே வந்தவர்கள்தான் என்று தெளிவுபடுத்த வேண்டியதாயிற்று. எனவே எனக்கு பிரியமான சகோதரனை, சகோதரியே, இந்த உறவு முறைகளை விளக்கி காண்பிக்கும் இந்த அதிகாரமும் முக்கியமானதுதான். பரிசுத்த ஆவியானவர் திட்டமிட்டுத்தான் இந்த சரித்திரங்களை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த அதிகாரத்திலே சில வேடிக்கையான காரியங்களையும் நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்களாவன. ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிப்பாசுடைய குமாரரில் தேமான் பிரபு, ஓமார் பிரபு, செப்போ பிரபு, கேனாஸ் பிரபு.
இவர்களுக்கு இந்த பிரபுக்கள் பட்டம் எங்கே இருந்து கிடைத்தது? இதுதான் பிரபுக்கள் வம்சங்களுக்கு ஆரம்பம் என்று சொல்லலாம். அவர்களே இந்த பெயர்களை தங்களுக்கு வைத்துக் கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, பிரபுக்களை குறித்த வம்ச ஆரம்பம் இதுதான். அது மட்டுமல்ல, 19ஆம் வசனத்தை பாருங்கள். இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி, இவர்களே அவர்களில் இருந்த பிரபுக்கள். இப்பொழுது ஏசாவின் குடும்பத்திலே சில பிரபுக்கள் இருக்கிறார்கள். ஐரோப்பா கண்டத்திலே வாழ்ந்த அநேகர் இந்த மக்களின் சந்ததியினராய் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிரபுக்களை உருவாக்குவதை விட இன்னும் சில காரியங்களையும் செய்தார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 36:31. இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் அரசாளுகிறதற்கு முன்னே ஏதோம் தேசத்திலே ஆண்ட ராஜாக்களாவன. அருமையானவர்களே, ஜனங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துவது என்பது தேவனுடைய திட்டமே அல்ல. இது ஏதோ மக்களின் வாழ்க்கை முறை. அவர்கள் தங்களுக்கு மேலாக பிரபுக்களையும் அரசர்களையும் கொண்டவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு அரசர்கள் நியமிக்கப்படும் முன்னதாகவே இந்த ஏதோமியர்கள் அரசர்களை பெற்றவர்களாய் இருந்தார்கள். பின்னான காலங்களிலே 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறது போல, மற்ற தேசத்தை போல எங்களை அரசாள, எங்களை நியாயம் விசாரிக்க அரசனை உண்டாக்க வேண்டும் என்று சாமுவேலினிடத்திலே இஸ்ரவேல் மக்கள் கேட்டார்கள். ஒருவேளை தென் திசையிலே பாருங்கள், ஏதோமியர்கள் அரசர்களை வைத்திருக்கிறார்கள், எனவே எங்களுக்கும் அரசன் வேண்டும் என்று கூறியிருப்பார்கள். வசனங்கள் 40 முதல் 43 வரை வாசிக்கிறேன். தங்கள் பற்பல வம்சங்களின்படியேயும் வாசஸ்தலங்களின்படியேயும் நாமதேயங்களின்படியேயும் ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்களாவன: திம்னா பிரபு, அல்வா பிரபு, ஏதேத் பிரபு, அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு, கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு, மத்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள். இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா. அருமையானவர்களே, தேவன் புறக்கணித்த ஏசாவின் குடும்ப சரித்திரத்தை இங்கே நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்தின் இறுதியிலேயும் மீண்டும் பல பிரபுக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது மிக அதிகமாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருப்பார்கள் இல்லையா? ஒருவர் இன்னொருவரை பார்த்து, என்னுடைய சகோதரனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அவர்தான் அல்வா பிரபு என்று சொல்லியிருப்பார். மற்றும் ஒருவர், இவரை சந்தித்தீர்களா, இவர்கள்தான் திம்னா பிரபு என்று சொல்லியிருப்பார். அது மட்டுமல்ல, அநேக அரசர்களை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். வம்ச வரலாறுகளை கற்றுக்கொள்ளும் மனிதர்களுக்கு இது ஒரு ஆர்வம் தரக்கூடிய அதிகாரமாகவே இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த அதிகாரம் இந்த பிரபுக்களின் பட்டியலோடு நிறைவடைகிறது. இவர்கள் ஏதோம் தேசத்திலே ஆங்காங்கே கூடியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இறுதியாக மீண்டுமாக இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசாதான் என்று சொல்லி முடிக்கிறார். இந்த ஏதோமியர்களை குறித்து உபதியா, மல்கியா போன்ற தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். அது அப்படியே நிறைவேறியது. அருமையானவர்களே, இன்று நாம் சிந்தித்த இந்த அதிகாரத்திலே முக்கியமாக உங்கள் முன்னாலே நான் வைக்க விரும்புகிற பகுதி, தேவனுடைய வாக்குத்தத்தம் யாக்கோபின் வாழ்க்கையிலே நிறைவேறுவதுதான். யாக்கோபு ஈசாக்கின் குடும்பத்திலிருந்து ஓடி போனாலும் தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அவனை மீண்டுமாக இந்த வாக்குத்தத்த பூமிக்கு திரும்பி வர பண்ணினார். அது மட்டுமல்ல, யாக்கோபுவின் சந்ததிக்கு என்று அந்த தேசத்தை அவர் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருந்தபடினாலே ஏசா தன் குடும்பத்தோடு தொடர்ந்து அந்த பகுதியிலே தங்கியிருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவனாக அவன் யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான் என்று வாசிக்கிறோம். ஏற்கனவே சேயீர் மலையிலே இருந்தான். யாக்கோபு கானானுக்கு வந்தபொழுது அவனும் கானானுக்கு திரும்ப வந்தான். ஆனால் காலங்கள் நிறைவேறும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் நேரம் வந்த பொழுது ஏசா பிரிந்து போகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்மிலே பலர் யார் யாருக்கு என்ன வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் அவர் சரியான நேரத்திலே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் எந்த குறுக்கு வழியையும், எந்த தந்திரமான வழியையும், உண்மைக்கு புறம்பான எந்த வழியையும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர் நமது வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை தகுதிப்படுத்தும் வரை அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாக நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்பட்டு கொண்டே வர வேண்டியதும் நம்முடைய கடமையாயிருக்கிறது. யாக்கோபின் வாழ்க்கையிலே மட்டுமல்ல, யோசேப்பின் வாழ்க்கையிலேயும் அதே காரியத்தை தொடர்ந்து வரும் அதிகாரங்களிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால்
அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஒருவேளை அவர் சொன்ன காரியத்தை சீக்கிரமாய் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கலாம், நாம் ஆசைப்படலாம். ஆனால் அதற்கென்று அவர் வைத்திருக்கிற காலகட்டங்களை அவர் மாற்றி அமைக்கிறதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறதில்லை. எனவே நம்மை தகுதிப்படுத்தும்படியாக பலவிதமான பாதைகளிலே, வேதனைகளிலே, சோதனைகளிலே அவர் நம்மை வழிநடத்தி நம்மை தகுதிப்படுத்தி ஏற்ற நேரத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை நம்மிலே நிறைவேற்றுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் ஏதாவது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லையே, இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, உம்முடைய நேரத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை நான் பரிபூர்ணமாய் அனுபவிக்கத்தக்கதாக என்னை நீர் ஆயத்தப்படுத்தும், என்னை வழிநடத்தும், என்னை பக்குவப்படுத்தும், நீர் எனக்கு கற்றுத்தாரும், நான் கற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது தேவனுடைய திட்டம் பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, ஏசாவும் யாக்கோபும் பிறக்கும் பொழுதே ஆண்டவரே நீர் யாக்கோபை முன்குறித்தீர். அது உம்முடைய அநாதி தீர்மானம் ஐயா. இப்பொழுதும் எங்கள் யார் யாருடைய வாழ்க்கையிலே எங்களை நீர் முன்குறித்திருக்கிறீரோ, எங்களை நீர் அழைத்திருக்கிறீரோ, பிரித்தெடுத்திருக்கிறீரோ, வாக்கு பண்ணியிருக்கிறீரோ, அந்த நோக்கத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் நிச்சயமாக நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, யாராவது அவிசுவாசத்துடனோ சந்தேகத்துடனோ இன்றைக்கு உம்முடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், ஒரு முறை கூட நீர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர்கள் நினைவிலே கொண்டு வாரும். அதை நீர் நிறைவேற்றுவீர் என்று விசுவாசித்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த ஏற்ற விசுவாசத்தை அவர்களுக்கு தாரும் ஐயா. சோர்ந்து போன உள்ளங்களை உம்முடைய வசனத்தினாலே நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இதை உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு தாரும். நீர் ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, ஈசாக்கின் தேவன் மட்டுமல்ல, யாக்கோபின் தேவன் மட்டுமல்ல, நீர் எங்கள் தேவனாயும் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.